அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஐட்ரேஷன் மெத்தட் ஆர் ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷன் ஆர் சக்சசிவ் அப்ராக்ஸிமேஷன் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் போஷ் பெட்டல் பிரியா அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து 2x³ - 2x - 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம வந்து ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஒரு பாசிட்டிவ் ரூட், ஒரு நெகட்டிவ் ரூட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே ஐட்ரேஷன் மெத்தடில் ஆல்ரெடி 16 வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த கொடுத்துருக்கிற இந்த வேல்யூவை, இந்த ஈக்குவேஷனை நம்ம f(x)ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எக்ஸுக்கு பதிலாக 0, எக்ஸுக்கு பதிலாக -2, எக்ஸுக்கு பதிலாக 1, 2 அந்த மாதிரி ஆர்டரில் போட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு வந்து 0 கொடுக்குறேன். இப்போ இப்போ f(x)ன்றது கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷன் தான். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 0 கொடுக்குறேன். இப்போ 0 கொடுத்தோம்னா எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல 0 வரும். அப்போ 2x³ 0³ -2 × x 0. ஸோ இந்த வேல்யூ 0 ஆகிடும். எனிதிங் மல்டிப்ளை பை 0 வந்து 0 தான். 0³ வேல்யூ 0 தான். 0வை 2 கூட மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்மும் போயிடும். அப்போ நமக்கு -5 அப்படின்றது வரும். இது ஒரு நெகட்டிவ் நம்பர். ஸோ இப்போது 0 போட்டோம் இல்லைங்களா, அடுத்தது 1 கொடுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், f(x)ல் 1 கொடுத்து பார்க்குறேன். எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 1 கொடுக்குறோம். அப்போ 1³ -2 × 1 -5. ஸோ 1ஐ எத்தனை தடவை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணாலும் க்யூப் பண்ணாலும் அது வேல்யூ 1 தான். ஸோ 2 × 1 2 -2 -5. இப்போது +2 -2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து -5 இருக்கும். இதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ. ஸோ 0 1. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 போட்டு பார்க்கலாம். f(x)ல் 2 போட்டு பார்க்கும்பொழுது 2³ வேல்யூ 8, 8ஐ 2 கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 × 2 4. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 16 - 9 இது வந்து 7 வரும். பாசிட்டிவ் வேல்யூ +7 பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு வரும். இப்போ நம்ம ரூட்ஸ் லைஸ் பிட்வீன் 1 and 2 அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம π(x) வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த π(x) வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, கொடுத்துருக்கிற அந்த ஈக்குவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். f(x)ன்னு இருந்தது இல்லையா, அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இந்த -2xம் இந்த -5ம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +2x + 5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இங்கே இருக்கிற 2 மல்டிப்ளையில் இருக்கிற 2 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகும். இப்போ இந்த க்யூப்ன்றது அந்த பக்கம் போனால் ரூட் ஆகும். இப்போ ரூட் ஆகும்பொழுது நமக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி 3 அப்படின்னு கொடுத்துக்கணும். ஜென்ரலாக வெறும் ரூட் கொடுத்தா அதனுடைய வேல்யூ 2. ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து க்யூப் இருக்கிறதால க்யூப் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு அதாவது ரூட்டை வந்து நம்ம எடுத்து எழுதணும். இப்போது இதை இப்படி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 3ன்னா அதை இந்த பக்கம் கொண்டு வரதுனா 1/3 அப்படின்றது நம்ம கொண்டு வருவோம். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு π(x). இந்த வேல்யூவில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐட்ரேஷன் போடும்பொழுது இந்த வேல்யூவில் தான் நம்ம கொடுப்போம். இப்போ இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இப்போ πx கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு வந்து π(x) கண்டுபிடிக்கணும். எதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து தான் நம்ம π(x), அதாவது இதனுடைய டெரிவேட்டிவ். இப்போது இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது அதாவது π(x)ஐ நம்ம டெரிவேட்டிவ் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. x⁴n அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ x⁴nன்னு சொல்லும்போது அதனுடைய டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா n (x)⁻n-1. அது மட்டும் இல்லை, உள்ளே ஏதாவது எக்ஸ்ட்ரம் இருந்ததுன்னா அதையும் நம்ம டெரிவேட்டிவ் பண்ணணும். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், இதுதான் வந்து நமக்கு n, இதுதான் வந்து இது ஃபுல்லாக வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ n × x இல்லையா, அப்போ என்னோட வேல்யூ 1/3 × 2x + 5/2. n-1, nன்றது 1/3 -1, 1/3 -1. இப்போது இதை வந்து நம்ம உள்ளே இருக்கிறதுல டெரிவேட்டிவ் பண்ணோம்னா
2x அப்படின்றது வந்து x with respect to x அப்படின்றதால இது 1 ஆகும். அப்போது 2 கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 நம்ம கொடுத்துக்கலாம். 5 வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அது 0 ஆகிடும். இப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த எல்சிஎம்மில் இந்த 3 வந்து இந்த 1 கூட மல்டிப்ளை ஆகிடும். இந்த 2வையும் இந்த 2வையும் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ 1 மைனஸ் 3 அப்படின்றது -2/3. இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் பவர் -1 இருந்ததுன்னா நம்ம 1/x எழுதிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த 2x + 5 நம்ம டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். டினாமினேட்டரில் கொண்டு வந்தோம்னா இந்த -2/3 வந்து இங்கே கீழே வரும்போது +2/3 வரும். இதுதான் வந்து π'(x). இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும், எதுக்காக இந்த π'(x) நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரூட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, 1 and 2. த ரியல் ரூட் லைஸ் பிட்வீன் 1 and 2ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. இந்த வேல்யூவை π'(x)ல் நம்ம போட்டு பார்க்கணும். அதனுடைய ஆன்சர் <1 வரணும். அப்போ தான் இந்த ஐட்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1 இந்த π'(x)ல் கொடுக்கலாம். ஸோ π'(x) வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, 1/3 2x + 5 பவர் 2/3. இதுதான் வந்து π'(x) உடைய வேல்யூ. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறோம். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 1 கொடுத்தா 2 1s are 2 + 5 5ம் 2ம் ஆட் பண்ணால் நமக்கு இங்கே 7 வரும். 7ஐ 2/3ல் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 3.6593 வரும். இதை 3 கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 10.9779 வரும். 1ஐ இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ இந்த ஆன்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அதாவது π'(1) போட்டு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வருது. இது வந்து <1. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 போட்டு π'(x)ல் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. இப்போ 2ஐ வந்து π'(x)ல் கொடுக்குறோம். இப்போது இந்த இடத்துல எக்ஸ் இருந்தது இல்லைங்களா, எக்ஸுக்கு பதிலாக இந்த 2ஐ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். 2 2s are 4 4 + 5 இது ரெண்டும் சேர்த்து 9 ஆகும். 9/2/3 அப்படின்றதுடைய வேல்யூ இதுதான். இந்த வேல்யூ 3 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் அதனுடைய வேல்யூ அதுதான். இப்போ 1ஐ இதனால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 0.07704ன்னு வரும். இந்த வேல்யூவும் பார்த்தீங்கன்னா <1. அப்போது நம்ம இந்த ரியல் ரூட்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ π'(1) போட்டாலும் π'(2) போட்டாலும் ரெண்டு வேல்யூமே வந்து <1 இருக்குது. இப்போ கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைட். இப்போ நம்ம ஐட்ரேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு x0ஓட வேல்யூ தெரியணும். இப்போ ஜென்ரலாக வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா x0ஓட வேல்யூ ஒன்று 1ன்னு எடுத்துப்பேன், அப்படி இல்லைனா 1.5 எடுத்துப்பேன், அப்படி இல்லைனா 2 எடுத்துப்பேன். அதாவது 1லேருந்து 2க்குள்ளே இருக்கிற எந்த வேல்யூ வேணாலும் நம்ம x0ஆக எடுத்துக்கலாம். ஸோ இந்த தடவை நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ரியல் ரூட்டுன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, 1ஐயும் 2வையும் அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 3/2 வரும். இந்த 3/2ன்றது நமக்கு 1.5. இப்போ இதை நான் x0ஆக எடுத்துக்கிறேன். நீங்கள் 1ம் எடுத்துக்கலாம், 1.2 எடுத்துக்கலாம். ஸோ 1 to 2 ரேஞ்சஸ்க்குள்ளே இருக்கிற எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் x0ஓட வேல்யூவை நம்ம எதில் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா π(x)ல் தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, π(x) அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக 1.5 அப்படின்றது நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து நமக்கு ஃபஸ்ட் ஐட்ரேஷன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 1.5 × 2 வந்து நமக்கு 3 ஆகும். ஸோ 3 + 5/2 8 ஆகும். 8/2 4 ஆகும். ஸோ 4^1/3 உடைய வேல்யூ வந்து 1.5874. இது வந்து ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனுடைய வேல்யூ. இப்போ இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஐட்ரேஷனில் கொடுக்க போகிறோம். செகண்ட் ஐட்ரேஷனில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1.5874 ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் கண்டுபிடிச்ச வேல்யூ, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். இதை வந்து இந்த 5 கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது 4.0874 வரும். டு த பவர் 1/3னா இந்த ஆன்சர் வரும்.
இப்போ 2 ஐட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. எப்பவுமே இந்த மாதிரி ஐட்ரேஷன் ப்ராப்ளமில் நம்ம ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் கூட செக் பண்ணுவோம். ஏறக்குறைய சிமிலராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ தானே நம்ம செகண்டுக்கு ஐட்ரேஷனுக்கே வந்திருக்கோம். இப்போ செக் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அண்ட் செகண்ட் ஐட்ரேஷன் செக் பண்ணி பார்த்தோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் சேமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ தேர்ட் ஐட்ரேஷனுக்குள்ளே வந்திருக்கிறோம். செகண்ட் ஐட்ரேஷனில் கண்டுபிடிச்ச வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேர்ட் ஐட்ரேஷனில் கொடுக்க போகிறோம். ஸோ பை ஆஃப் எக்ஸில் இது 2 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வர ஆன்சரை 5 கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும். இதை 1/3ன்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும். இப்போ நம்ம செக் பண்ணலாம். இது இப்போது தேர்ட் ஐட்ரேஷன் இல்லையா, செகண்ட் ஐட்ரேஷன் கூட செக் பண்ணலாம். செகண்ட் ஐட்ரேஷன் கூட செக் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் நம்ம போகலாம். இப்போ நம்ம ஃபோர்த் ஐட்ரேஷனில் இருக்கிறோம். தேர்ட் ஐட்ரேஷனில் கண்டுபிடிச்ச வேல்யூவை நம்ம பை ஆஃப் எக்ஸில் போடுறோம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை 5ஆல் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 1.6006 அப்படின்றது கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் வந்து x3. ஸோ செக் பண்ணுவோம். x3யும் x4யும் செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா நமக்கு 3 டிஜிட்ஸ் வந்து நமக்கு சேமாக இருக்குது. அதனால் நான் வந்து ஐட்ரேஷனை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற வேல்யூவை த ரூட் அப்படின்ட்டு ஆன்சராக நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.